ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஓஐடி ஃபேன். சரி, ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பேசிக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், பேஸ் வேணும். அந்த பேஸ் தான் என்கிட்ட இருக்கு. இப்போ இது அங்கே ப்ராஜெக்ட் போர்டு. இது நம்ம ப்ரெட் போர்டுன்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம், இது என்ன மாதிரிலாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணலாம், என்ன மெட்டீரியல் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே. அப்புறம் இது வந்து ஒன்று ப்ரெட் போர்டு, இன்னும் வந்து பிசிபி போர்டு. இது வந்து 0 பிசிபின்னு சொல்லுவாங்க. 0 அது என்ன மீனிங் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் ப்ரெட் போர்டை வந்து பார்த்துப்போம். இதுக்கு பின்னாடி டபுள் சைடு டேப் கொடுத்துருக்காங்க. ஓகே. இதில் என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இதில் வந்து மெட்டல், அதாவது இதில் இருக்க ஒவ்வொரு காம்பனன்ட்ஸுக்கும் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு. இது வந்து காலம் வைஸ்லேயும் அந்த சைடில் ரோ வைஸ்லேயும் இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இது காலம் வைஸில் நிக்கல் இருக்கும், அதேமாதிரி ரோ வைஸில் நிக்கல் இருக்கும். அது உங்களுக்கு பார்த்தா வரல புரியும். அப்புறம் இது வந்து நிக்கல் கிடையாது, இது வந்து லெட். இந்த 0 பிசிபியில் லெட்டை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இது ஒவ்வொன்றுக்கும் இடையில கேப் நிறைய இருக்குது, உங்களுக்கு பார்த்து தெரியும். இது எந்த அளவுக்கு சைனிங்காக இருக்குது பாருங்க. பல மினுக்குதில்லை. இது சில்வர் கிடையாது, லெட். நான் வச்சுருங்க. ஓகே. இப்போ இந்த ரெண்டு போர்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நீங்கள் ப்ரெட் போர்டு நார்மலாக நீங்கள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா திருப்பி அதை எடுத்துக்கலாம் வைஸ். அது வந்து சேஃப் கிடையாது அந்தளவுக்கு. டக்குன்னு இது கால்நெட் வந்துட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவே நீங்கள் 0 பிசிபி போர்டை பொறுத்தளவு நீங்கள் சால்ட்ரிங் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிட்டு ஒருவேளை நீங்கள் ஒரு வாட்டி சால்ட்ரிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அது கலந்து வராது. பிசிபி அப்படின்னாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு, அதாங்க பிசிபின்னு சொல்கிறது. ஓகே. இப்போ நான் சில காம்பனன்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு எல்இடி பல்ப் ப்ளஸ் ஜெனரல் டயோடு இல்லை, ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு டயோடு ஒன்று எடுத்துக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம எல்இடி செட் பண்ணிட்டோம். அந்த காலம் வைஸ்லேயே நம்ம ஸ்ட்ரைட்டாக, இப்போ அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில எனக்கு, அந்த காலம் வைஸில் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு பார்த்து தெரியும். அந்த மாதிரிலாம் செட் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் இடையில இந்த 4 ரோக்கு இடையில ஒரு கேப் இருக்குது பெரிய அளவில், உங்களுக்கு பார்த்து தெரியும். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெயிட் பண்ண. இது நெருக்கே உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. அது புது காம்பனண்டே வாங்கிருக்கலாம். இது பழைய காம்பனண்ட் யூஸ் பண்ணி எனக்கு பேரில் ரொம்ப டைம் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன்ல, இது கரெக்டாக இருக்கிறவங்க தெரியுமா? இன்புட் அவுட்புட் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த ரெஜிஸ்டர் மட்டும்தான் கொஞ்சம் மக்கள் பண்ணுது. ஓகே. இந்த மாதிரி செட்லாம் பண்ணக்கூடாது, நான் சும்மா காமிங்க தான் காமிச்சேன். இன்புட் அவுட்புட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கொடுக்குறது தான். இந்த மாதிரி தான் அந்த ப்ராஜெக்ட் போர்டு ப்ரெட் போர்டு செட் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ வெளியே எடுத்துருக்கிறது ஜெனரல் டயோடு, உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. வீடியோ ரொம்ப